மகளே கேரளா லாட்ரி கேசிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறத விட நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 23/8/2026க்கான ஒரு கணிப்பை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி 22ஆந்தேதிக்கு ரிசல்ட் 168க்கு நம்ம நேற்று வீடியோ போடல. கடைசியாக நம்ம 430 வச்சு எடுக்கல. நமக்கு 1-3லேருந்து ஒரு நம்பர் எடுத்திருந்தோம். ஏன்னா 1 வர மாதிரி சொல்லிட்டு போயிருந்தோம். 8-2லேருந்து ஒரு நம்பர் எடுத்திருந்தோம். ஆனால் நம்ம 2 வர மாதிரி சொல்லிட்டு போயிருந்தோம். ஆனால் வந்தது நம்ம அன்றைக்கி எடுத்த நம்பர் இன்றைக்கி தான் அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். 1-8லாம் இன்றைக்கி வந்திருக்கு. ஓகே, வாங்க நம்ம இன்னும் 23ஆந்தேதிக்கான ஒரு கெஸிங்காக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கேரளா டிக்கெட்டுக்கு நம்பர் போகிற முதல்ல இதில் ப்ரைஸ் லிஸ்ட்டில் பார்த்துங்க. அதில் ரேட்டெல்லாம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நம்பர் போட்டுக்கலாம். இவங்ககிட்ட வாட்ஸ்அப் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 99 44 31 13 20 அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக நம்பர் போட்டுக்கலாம். இவங்ககிட்ட பதிவுக்கான கடைசி நேரம்னு பார்த்தீங்கன்னா 3-5 வரைக்கும் நம்பர் போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே, நம்மள இன்றைக்கான ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸிங் எப்படி எடுக்குன்னு நம்ம பார்த்துலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் எல்டாக நம்ம எடுத்துக்கலாம். அதில் 866 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? இப்போ 866 போட்டுக்கிறோம். இதில் வகுத்தல் லாக் ஆப்ஷன் போட்டு தான் எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 85 போட்டுக்கிறோம். எப்பயும் போல் புள்ளிக்கு முதல்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 8 அப்படி 3 கிடச்சிருக்கு. 8-3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 866 போர்டில் நமக்கு 8-3 கிடச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 430. அந்த 430 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். அதில் 430 லாக் ஆப்ஷன் போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர் 8 அப்படி 6ன்னு கிடச்சிருக்கு. 8-6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 430 போர்டில் நமக்கு 8-6ன்னு கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 695. அந்த 695 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் என்னன்னு பார்த்துருவோம். இப்போ 695 போட்டு அடிக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர் 2 அப்படி 1ன்னு கிடச்சிருக்கு. 2-1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 695 வச்சு அடிக்கல. நமக்கு 2-1ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 1ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 168. 168 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். இப்போ 168 போட்டு அடிக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர் 0 அப்படி 7 கிடச்சிருக்கு. 07 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 168 போர்டில் நமக்கு 07 கிடச்சிருக்கு. நம்ம ஒரு 4 டேஸ் எல்டை வச்சு எடுத்துக்கலாம். இல்லை 866 வச்சு எடுக்கலாம். நமக்கு 3 அடுத்தபடி 6 அடுத்து 1 இந்த மாதிரி பாஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வந்தால் ஒரு 0 நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். 1க்கு 0 இல்லாட்டி 6, 6க்கு 0 இந்த மாதிரி 0 வரதுக்கு வாய்ப்பு இல்லை. 7ஆம் நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஏ போர்டு பி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்பர்ஸ் அடிச்சிருக்கீங்க. 0க்கு நாளைக்கு 0 வரலை என்றால் அதுக்கு அடுத்த நாள் 0 வரதுக்கு வாய்ப்பு ரொம்பவே இருக்கும். ஏன்னா நேற்றுக்கு நம்ம அதுக்கு முதல் நாள் நம்ம 1 வர மாதிரி சொல்லிட்டு போயிருந்தோம். ஆனால் ஒரு நாள் கழிச்சு தான் அந்த நம்பர் வந்திருக்கு. நாளைக்கு வரணும். அப்படி இல்லாட்டி நாளான்னைக்கு கட்டாயம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஓகே, நம்மளே இன்னொரு ஆல் போர்டு நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் பற்றி நம்ம ஒரு 4 டேஸ் எல்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். இதில் 866 வச்சு நம்ம இன்னொரு ஆல் போர்டு நம்பர் எப்படி எடுக்குன்னு பார்த்துருவோம். இப்போ 866 போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தோம்னா எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 462 போட்டு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதில் எப்பயும் போல் புள்ளிக்கு முதல்கூடிய நம்பர் 0 அப்படி 7 கிடச்சிருக்கு. 07 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 866 போர்டில் நமக்கு 07 கிடச்சிருக்கு. இதில் 0ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 430. 430 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். இப்போ 430 எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர் 60 கிடச்சிருக்கு. 60 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 430 வச்சு எடுக்க நமக்கு 60 கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 695. இந்த 695 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 695 எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 8 அப்படி 1 கிடச்சிருக்கு. 8-1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 695 வச்சு அடிக்கலாம். நமக்கு 8 அப்படி இல்லாட்டி 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இல்லை 1ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்ட்லையும் 8ஆம் நம்பர் சி போர்ட்லையும் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 168. 168 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம்.
இப்போ 168 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதலுடைய நம்பர் 3 அப்படி 2 கிடச்சிருக்கு. 3 2 தான் நமக்கு கிடைச்சா. அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. இப்போ 168 போர்டில் நமக்கு வந்து 3 2ன்னு கிடச்சிருக்கு. நமக்கு வந்து 4 டேஸ் ரிசல்ட்டை வச்சு எடுத்திருந்தோம். இதில் 0 6 அடுத்து 1 8 இந்த மாதிரி வந்து பாஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் ஏ போர்டு சி போர்டுக்கு மாதிரி வர மாதிரி தான் வருது. 6க்கு 3 2 கொஞ்சம் கம்மி தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சி போர்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். பார்த்திங்கன்னா அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா 8க்கு 3 2 இந்த மாதிரி தான் வருது. எனக்கு தெரிஞ்சு சி போர்டில் 3 அப்படி 2 வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் ஓகேவா. நம்ம வந்து எடுத்திருந்தோம் மெயினாக பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 0 அப்படி 7லேருந்து ஒரு நம்பர் வரலாம். ஏன்னா 0 வரலாம், 7 வந்துச்சாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தபடி நம்ம எடுத்த நம்பரில் இன்னொரு நம்பர் ஏ போர்டு அல்லது சி போர்டில் எனி ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா 3 அல்லது 2 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் சி போர்டில் வரலாங்கிற மாதிரி 8க்கு 2 அல்லது 3 வரலாம். தெரிஞ்ச ஒரு 2ஆம் நம்பர் கொஞ்சம் வரலாம். 3ஆம் நம்பர் வந்தாலும் பயன்படுத்தி பாருங்கள் ஓகேவா. நாம் வந்து கொடுக்கக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேரெக்டாக கொடுத்துறோம். சி போர்டில் நம்ம வந்து 3 2 வரனால 0 3 அப்படி இல்லாட்டி 0 2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்படி இல்லாட்டி 73 72 அப்படின்னு நம்ம டேரெக்டாக கொடுத்துருக்கோம். ஏபிபிசி ஏசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம டேரெக்டாக கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக மாற்றி போர்டு வந்துச்சாலும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க ஓகேவா. அந்த நம்பர்ஸ் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. நம்மளோட கெஸ்ஸிங்கில் வர நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் ஓகேவா. ஓகே, அன்றைக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து முந்தா நேற்று கமெண்ட் ரிசல்ட் 695 நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நேற்று வீடியோ போட முடியாதனால படிக்க முடியல. அன்றைக்கும் பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர்லாம் கொடுத்துருக்கப்புல மதிய இலக்கணம் 6ஆம் நம்பர்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காப்புல. சிங்கிள் ஷாட் கொடுத்துருக்காப்புல வந்திருக்கு. ஆனால் பி போர்டில் வந்திருக்கு, ஏ போர்டில் வந்திருக்கு. ஆனால் பி போர்டில் கொடுத்துட்டாப்புல நல்லா ஒரு கணிப்பு தான் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடி சஜித் அவர் பார்த்திங்கன்னா 695க்கு 0 5 கொடுத்துருக்காப்புல. ஆல் போர்டில் 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. விஜய் அவர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 6 கொடுத்துருக்காப்புல. சிங்கிள் ஷாட்டில் சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. ஒரு அருமையான ஒரு விஷயம் தான் கொடுத்துருக்காப்புல. நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணாமல் இருக்கீங்க. கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம லைக் பண்ணிங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு டெய்லி வீடியோ போகிறோம். ஏன்னா நம்ம வந்து அந்த சேனல் போனதுலேருந்து வீடியோ எடுக்க கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அதனால நம்ம கசிங்க எடுக்க பிடிக்க மாட்டேங்குது. முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணி வீடியோ போடுறேன். கணிப்பில் மேட்சத்தை நம்ம பயன்படுத்தேன். அப்படியே ஈஸியாக மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க. மீண்டும் நாளைக்கான ஒரு சிறப்பான கணிப்புடன் சந்திப்போம்.